7ஆம் அதிகாரத்திலே சொப்பனக்காரன் யோசேப்பு த ட்ரீமர் ஜோசப் பற்றி சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, தகப்பன் அதிகமாய் நேசித்ததினால் சகோதரர்களால் பகைக்கப்பட்ட சொப்பனக்காரன். த ட்ரீமர் வாஸ் ஹேட்டட் பை ஹிஸ் பிரதர்ஸ் பிகாஸ் ஹிஸ் ஃபாதர் லவ் ஹிம் டூ மச். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 1-4 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேலர் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இங்கே யோசேப்பினுடைய தகப்பன் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தது நிமித்தம் தன் சகோதரர்களால் பகைக்கப்படுகிறான். ஆனால் யோசேப்பு சகோதரர்களை பகைத்ததாக இங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. அவர்கள் இழைத்த அத்தனை கொடுமையான அனுபவங்களையும் தாங்கிக் கொள்கிறான். அன்பு சகலத்தையும் தாங்கும். வேதம் சொல்லுகிறது, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. நாமும் கூட சகோதரர்களாலோ அல்லது நம் நெருங்கிய நண்பர்களாலோ அல்லது மற்றவர்களால் பகைக்கப்படும் போது பொறுமையோடு சகித்து கொள்ள வேண்டும். நம்முடைய அன்பு பகிரப்பட வேண்டியது, நம்முடைய பாசம் பகிரப்பட வேண்டியது என்பதை பகைக்கப்பட்டவனாக இருந்தும் சகோதரனை சிநேகித்த சொப்பனக்காரன் யோசேப்பின் வாழ்வு நமக்கு கற்றுத்தருகிறது. ரெண்டாவதாக, சொப்பனம் கண்டு அதை சகோதரருக்கு அறிவித்தது நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைக்கப்பட்ட சொப்பனக்காரன். த ட்ரீமர் வாஸ் ஹேட்டட் ஈவன் மோர். ஹி ஹாஸ் seen the dream and told it to his brothers. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5-8 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவன் அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது. உங்கள் அரிக்கட்டு என் அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். யோசேப்புக்குள் ஒரு விசேஷித்த ஞானம் காணப்பட்டது. சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் விளக்கமாய் சொல்லுகிறதான காரியம் சகோதரர்கள் யோசேப்பின் மேல் இன்னும் அதிகமான பகையை வளர்க்க காரணமாக இருந்தது. அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அப்படி இருந்தும் தன் தகப்பனார் சீகேமிலே ஆடுகளை மேய்க்க சென்ற சகோதரர்களின் சுக செய்தியை விசாரித்து வா என்று அவனை அனுப்பின போது அவன் சென்று சகோதரரை தேடி அவர்களை தோத்தானிலே கண்டுபிடிக்கிறான். இன்று நாமும் நம்மில் காணப்படுகிறதான பலவிதமான வளர்ச்சிகளால் பொறாமை கொள்ளப்பட்டு மற்றவர்களால் சகோதரர்களால் அதிகமாய் பகைக்கப்பட்டாலும் நாம் அவர்களுடைய சுக செய்தியை விசாரித்து அவர்களுக்கு முகம் கோணாமல் நன்மை செய்ய வேண்டும் என்பதை யோசேப்பின் வாழ்வு நமக்கு கற்றுத்தருகிறது. மூன்றாவதாக, கொலை செய்யப்படும்படி சதி யோசனை பண்ணப்பட்ட சொப்பனக்காரன். எ ட்ரீமர் ஹூ வாஸ் பிளாட்டட் டு கில். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். யோசேப்பு தன் சகோதரனிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாக இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள்.
அவர்கள் எகிப்துக்கு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போளத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிறபோது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். இங்கே யோசேப்பு கொலை செய்யும் அளவிற்கு சகோதரருடைய பகையை வெறி செயலாக மாறி அவன் உடுத்தியிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை தண்ணீரில்லாத வெறுங்குழியிலே போட்டு அவனை மீதியானியரின் கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டு தகப்பனிடம் வந்து துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது என்று சொல்லும் அளவிற்கு கொடூர செயலை செய்ய தூண்டியது. பகை பலவிதமான கொடூர வெறி செயல்களை செய்வதற்கு நம்மை தூண்டும். ஆகவே நாம் நம்மிலே பகைமையை வளர்க்காதபடிக்கு கொடூரமான செயல்களுக்கு நம்மை எப்போதும் விலக்கி காத்து கொள்வோம். நாம் சகோதரர்களை மற்றவர்களை பகைமையினால் அழித்து விடுகிற பொல்லாத மனிதர்களாக நம்முடைய செயல்பாடு அமைந்து விடாதபடிக்கு மற்றவர்களை நேசித்து வாழ்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் சொப்பனக்காரன் யோசேப்பை பற்றி சில காரியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்தீங்க. நாங்களும் எங்களுக்கு தீமை இழைக்கிற எங்களை பகைக்கிறவர்களை மன்னித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.